எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நான் ஏர் ஹோஸ்டர்ஸ்க்கு வந்து ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதை பற்றி சொல்லலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏர் ஹோஸ்டர்ஸ் அதாவது இந்த 46 இயர்ஸ் ஓல்டு அவங்களுக்கு ஆகுது, வயசாகுது. அவங்க வந்து அவங்கள வந்து மொலஸ்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னு கேட்டால் குருகிராம் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஆக்சுவலி வந்து அங்கே ஏதோ வேலை இருக்குதுன்னு போயிருந்துருக்காங்க. சடனாக உடம்பு சரியில்லாமல் போன உடனே ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அங்கே போன உடனே அவங்க ஹெல்த் கண்டிஷனை பார்த்துட்டு நீங்கள் ஐசியூவில் அட்மிட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து உடனே வந்து அவங்க இமீடியட்டாக வந்து ஐசியூவில் அட்மிட் பண்ணுறாங்க அவங்கள. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா வந்து அவங்க வென்டிலேட்டர் வந்து சப்போர்ட்டில் தான் அவங்க வந்து அங்கே இருந்தாங்க. அந்த மாதிரி நேரத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க வந்து செக்ஷுவலாக வந்து அசால்ட் பண்ணியிருக்காங்க இவங்கள. அப்புறம் வந்து அதுவும் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபே வந்து இவங்க வந்து அவங்கள வந்து செக்ஷுவலாக அசால்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி வந்து அவங்க செக்ஷுவலாக வந்து அவங்க வந்து அசால்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கு. பட் அவங்க வந்து அவங்க கண்டிஷன் ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருந்ததுனால வந்து வீக்காக இருந்ததுனால அவங்களால பேசவும் முடியல, கத்தவும் முடியல. மோரோவர் அவங்களுக்கு ரொம்ப பயம் வேறு இருந்தது. எக்ஸ்ட்ரீம் ஃபியரில் இருந்திருக்காங்க அவங்க வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் வந்து இதை வந்து கம்ப்ளைண்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஆர், அதாவது யாரெல்லாம் வந்து அதை மொலஸ்ட் பண்ணினாங்களோ அவங்கள வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க கேஸு. அப்புறம் வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜு அதெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க போலீஸே. அதாவது அந்த டைமில் யார் அவங்க உள்ளே போயிருக்காங்க, ஐசியூவில் யார் வந்திருக்காங்க, அப்புறம் வந்து யார் அவங்கக்கிட்ட பேசியிருக்காங்க, இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து தனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே இவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னென்னா உடம்பு முடியல அப்படின்னு ஹெல்த் கண்டிஷன் மோசமாக இருக்குது, அதை நம்ம ரெக்கவர் பண்ணி நம்ம ஹெல்த்தை வந்து நல்லாக்கிக்கலான்னு போகிற இடத்துல இந்த மாதிரி செக்ஷுவல் அசால்ட் நடக்குதுன்னா என்ன சொல்கிறது அப்படிங்கிறது தெரியல. இப்போது நம்ம ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கும்போது செக்ஷுவல் அசால்ட்டெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நம்ம கத்தி கூப்பிடலாம் மற்றவங்கள, இல்லாட்டி நம்ம தப்பிச்சு ஓடலாம், போலீஸ் கம்ப்ளைண்ட்காக ஓடலாம், ஏதாவது பண்ணலாம். பட் ஆனால் இவங்க வந்து பாவம் உடம்பு முடியாமல் இருந்திருக்காங்க. இந்த மாதிரி சமயத்துலேயும் போய் வந்து அவங்க செக்ஷுவல் அசால்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து இயலாமையினால் அவங்க வந்து வாயை முடிக்கி இருக்க வேண்டியதாக போச்சு. இப்போ இவங்களுக்கு வந்து சிவியராக இவங்களெல்லாம் பனிஷ் பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி செக்ஷுவல் அசால்ட்டெல்லாம் வந்து நடக்காமல் இருக்கும். அது என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு தெரில. இப்போ ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்கள பிடிச்சி ஆள் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஸ்டாஃபே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து ஒரு வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இது. அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.